சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இன்றைய நாளிலே நாங்கள் தொடர்ந்து 3 வாரமாக 4 வாரமாக நாங்கள் சபை குறித்து நாங்கள் அதிகமான காரியங்களை பார்த்து வந்தோம். எப்படி நாங்கள் வளர்தல், எப்படி நாங்கள் வளர வேண்டும், எப்படி வளர்ந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும், சபையில் எப்படியாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். நாங்கள் வளர்வதற்கு என்னென்னலாம் தேவையாக இருக்கிறது, அதை தேவன் எப்படியாக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அங்கே மேய்ப்பர்கள், போதகர்கள், சீஷர்களை கொண்டு எப்படியாக சபையை அவர் அங்கே கட்டி வருகிறார் என்பதை பார்த்தோம். அங்கே பக்தி விருத்தி உண்டாக கர்த்தர் சபையிலே சில காரியங்களை பார்த்தோம். இவ்விதமாக நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே கடந்த நாட்களிலே பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நாங்கள் வளர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை உருவாக்கினார். ஆமென். நாங்கள் சிறிய குழந்தைகளாக எப்பொழுதும் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைப்பதில்லை, அழைத்ததும் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் வளரும் பொழுது பெற்றோர் எவ்விதமாக சந்தோஷப்படுகிறார்களோ அவ்விதமாகவே ஆண்டவராகிய தேவன் மகிழ்ச்சி அடைகிறார், ஆனந்தம் அடைகிறார். ஆமென். எந்த தகப்பன் தாயாவது பிள்ளை வளரும் போது அந்த பிள்ளை ஐயோ ஏன் வளருகிறது என்று யாராவது நினைத்தது உண்டா? அவர்கள் அறிவிலே வளரும் பொழுது, ஞானத்திலே வளரும் பொழுது, கிருபையிலே வளரும் பொழுது, தயவிலே வளரும் பொழுது, நாளைக்கு கூட பிள்ளைகள் ஒரு ஜனாதிபதியாக உலகத்திற்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை கொண்டு செல்வர்களாக, ஒரு தீர்க்கதரிசிகளாக வரும் பொழுது, வளரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்விதமாய் சந்தோஷப்படுகிறீர்களோ அவ்விதமாக நீங்கள் சந்தோஷப்படும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மற்றவர்கள் வளர்வதை காணும் பொழுது நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு வீட்டிலே ஒரு மரத்தை வைத்து அந்த மரம் வளர்வதை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்கள், அதிலே மலர் வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் வளரும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சந்தோஷம் என்பது வேற, மகிழ்ச்சி என்பது வேற. ஹல்லேலூயா. இவரை காணும் பொழுது தேவன் மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார், ஹல்லேலூயா என்று நீங்கள் மகிழும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உங்களுக்குள்ளே உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில கூட அவர் சிநேகிதர் எவ்வளவோ அவரை திட்டினார்கள், எவ்வளவோ பேசினார்கள், எவ்வளவு காரியங்களிலே யோபுவை அங்கே இல்லாமல் பண்ணும் அளவிற்கு அவர்கள் பேசினார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன? உன் சகோதரருக்காக, உன் சிநேகிதருக்காக நீ வேண்டிக் கொள்ள மட்டும் ஆண்டவர் அவரோடு பேசவில்லை. ஹல்லேலூயா. 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 சகோதரர்கள் வளரும் பொழுது, சகோதரர்கள் முன்னிலையே வரும் பொழுது நாங்கள் எவ்வளவுக்கு ஆனந்த சத்தம் விடுகிறோமோ, ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறோமோ அவ்வளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆதி நாட்களிலே கூட நாம் சகோதரர்கள் வளரும் பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே சில காரியங்கள் உண்டு பண்ணது உண்மை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமோ அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதை காண்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்திலே பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர். ஆமென் சொல்லு. மகிழ்ச்சியா இல்லை? ஆமென் சொல்லு. மகிழ்ச்சியா இல்லை போல. ஹல்லேலூயா. ஆனால் அப்படினாலே இந்த நாளிலே நாம் செய்திக்கு இன்றைக்கு சபையின் பங்கு, சபை என்ன செய்ய வேண்டும், சபையுடைய பங்கு என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். முதலாவது நாங்கள் வாசிப்போம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டவர்கள் வாசித்து உதவி செய்யுங்கள். கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். எரேமியா மன்னிக்கோ எபிரேயர் 10:25 எபிரேயர் 10:25 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, சபை உங்களுடைய திருரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. சபை கூடுதல் என்பது உம்முடைய கட்டளையின் காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குடும்பம்
ஆண்டவரே, ஒரு இடத்திலே வாழும் பொழுதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அவர்கள் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியிலே அவர்களும் பங்கு பெற முடியும் என்பதற்காக குடும்பத்தை உண்டு பண்ணினேன். குடும்பமும் சபையும் ஒன்றாயிருக்கிறது. சபை கூடுதலை ஆண்டவரை நாங்கள் விட்டு விடாதபடி, சபை கூடுதலை யார் யார் விடுகிறார்களோ அவர்களுக்கு நாளானது சமீபமாயிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரம் வந்திருக்கிறது. அவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதன்படி நாளை நாம் புத்தி சொல்லி ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்பு கரத்தினால் அணைத்துக் கொண்டு அவர்களை நடத்தி செல்ல ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து இன்னும் ஒரு திருச்சபையிலே சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய உற்சாகமான எனக்காக ஜெபிக்கிறதுனால்தான் என்னாலே இந்த காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தரும் என்னோடு கூட இருந்தவருடைய கிருபையினாலே தாங்குகிறார். ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல என்றால் நிச்சயமாக சிலர் விட்டு விடுவார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சபை கூடுதலை சிலர் சில நேரங்களிலே விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சபையின் பங்கை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நீங்கள் காவலாளிகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சில நேரத்திலே சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நாளானது சமீபமாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகின்ற நாளானது சமீபமாக இருக்கிறது. இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து முடிய போற நாள் ஒருவேளை சமீபமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பூமியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடுகிறதுனாலே நித்திய ராஜ்யத்துக்குள் போக முடியாதபடி தடையாய் போய்விடும். அதனாலே நீங்கள் ஒவ்வொருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் நினைக்க கூடாது, நானும் உங்களை போல உங்களுடைய சரீரத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறேன், நான் மாத்திரம்தான் எல்லாருக்கும் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்ல. அழகாக இந்த வசனம் தெளிவாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தெளிவாக என் ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை நாம் வாசித்து கவனியுங்கள். மேலும் 24வது வசனத்தை பாருங்கள். அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்புக்காகவும் நற்கிரிகளுக்காக தான் நாங்கள் ஒவ்வொருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் சிலர் விட்டு விடுகிறார்கள் சபை கூடுதலை. உலகத்தில் இன்றைக்கு பார்த்தால் எத்தனையோ கோடி மக்கள் சபை கூடுவதில்லை, ஆராதிப்பதில்லை, விட்டு விடுகிறார்கள். அப்படி நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏனென்றால் நாளானது சமீபமாய் இருக்கிறதை எவ்வளவாய் நீங்கள் பார்க்கிறீர்களோ. அப்படியா இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வருகையை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை இந்த நாளானது சமீபமாய் இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்ல, எப்படி சொல்ல வேண்டும்? புத்தி சொல்லுகிறது என்பது என்ன? அன்போடும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். ஒருவேளை உங்களோட பிள்ளை சில நேரங்களிலே தாமதமாய் வீட்டுக்கு வரும், பாடசாலைக்கு போய்விட்டு என்ன சொல்லுவீர்கள்? ஏனையா நீ நேரத்தில் செல்ல வருகிறாய் என்று கண்டிப்போடு சொல்வீர்கள். சில நேரங்களில் அன்போடு கூட சொல்வீர்கள். இவைகளெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். குடும்பத்திலே ஒரு சகோதரன் உங்களோட வீட்டுக்கு வரவில்லை, அப்படியானால் நீங்களோ பரவாயில்லை, இந்த அண்ணன் தானே பரவாயில்லை, வரவில்லை, அவர் எங்கேயாவது இருந்து போய் போட்டும் என்று நீங்கள் இருப்பீர்களா? எங்கே காணவில்லை அண்ணனை, எங்கே தங்கச்சியை காணவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்க மாட்டீர்கள். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதாயிருந்தால் பாவங்களுக்காக செலுத்தத்தக்க ஒரு வேறு பலி ஒன்றும் இல்லை. மனப்பூர்வமாய் அறியாமல் செய்கிறது அல்ல, அறிந்து. ஒரு சகோதரன் இடறி போகிறான், சகோதரன் என்ன ஒரு சகோதரனுக்கு இடர் உண்டாகிறது என்று அறிந்து உங்களுக்கு தெரிந்தும் நீங்கள் அந்த பாவத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் இதுக்காக இன்னொரு பலி இல்லை. ஒரே ஒரு பலி ஒரு தரம் செலுத்தப்பட்டாயிற்று சிறுவையிலே உங்களுக்காக எனக்காக. ஹல்லேலூயா.
ஏனென்றால் கீழே வாசியுங்கள், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்ததும் விரோதிகளை பயிற்றும் கோப அக்னியுமே காத்திருக்கிறது. நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரப்போகிறது. உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கு வரப்போகிறது. நாளைக்கு மரணம் யாருக்கும் தெரியாது. மரணம் எப்போது மரணம் வறுமையானால் ஏன் ஆண்டவர் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்காக உன் கோபம் தனிய கிடவது என்று சொன்னார். ஒருவேளை இன்று இரவு படுக்கையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்றால், சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்றால், நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் மறந்துவிடாது. ஆனால் அது சமயமாக இருக்கிறது. இது சபையுடைய வேலை, சபையுடைய பங்கு, சபை செய்ய வேண்டிய காரியம். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஒருவர் விசாரிக்க வேண்டும், ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு சகோதரன் வரவில்லை என்றால் உடனே அந்த சகோதரன் நீங்க எத்தனை பேர் டெலிபோன் அடித்து விசாரித்தீர்கள்? அவருக்கு என்ன வராமல் போனால் போகட்டுமே. சரி, ஒருவேளை வளர்ந்த பிள்ளைதான், அறிவு நிறைந்தவன் தான், ஆனால் போனவனை காணவில்லை. தேடாமல் இருப்பீர்களோ? எப்படியாக உன்னுடைய சகோதர சகோதரி மேலே நீ அன்புள்ளவளாக இருக்கிறீர்களோ, எவ்விதமாக உங்களுடைய பிள்ளைகள் மேலே நீங்கள் அன்புள்ளவளாக இருக்கிறீர்களோ, சபையும் குடும்பமும் ஒன்று என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் மாத்திரம்தான், நான் உங்களுடைய சகோதரன். கண்காணியாக இருந்தாலும் நான் உங்களுடைய சகோதரன். நான் ஏன் அடித்து விசாரிக்கிறேன்? ஏதோ நிறைய பேர் வந்து உட்கார்ந்தால் எனக்கு நல்லது என்பதற்காக அல்ல, என்னுடைய மனதை கத்தர் பார்க்க. ஒரு ஆத்மா வரவில்லை என்றால் உடனே உள்ள மங்கலாய். ஏன் நாங்கள் உள்ளே இருக்கிறவர் பரிசுத்த தேவாவியார். அவர் ஒருபோதும் நம்மை அப்படி விடமாட்டார். அவர் எனக்குள்ளே இருந்தால் அவருடைய குணாதிசயம் எனக்குள்ளே இருக்கும். அவர் காணாமல் போன ஆட்டை தேடி திரிகின்ற ஒரு நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு இருக்கிறார் என்று சொல்வது இலகு. ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஜெபிப்பது இலகு. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே இயேசுடைய அன்பு நிறைந்திருக்க வேண்டும். நான் படிக்கிறோம், அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாக என்று சொல்லி படிக்கிறோம். யாருடைய அன்பு? காண்கிற சகோதரத்திலே அன்பில்லாமல் காணாத தேவனிடத்திலே நீ அன்பு கூறுவே என்று சொன்னால் நீ பொய் சொல்லுகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருபோதும் மறந்து விடாதே. உங்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு, உங்களுக்கு ஒரு திருச்சபை உண்டு. அந்த சபையிலே இருக்கிற மக்களை நீங்கள் விசாரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அங்கு வாசிக்கிறோம் அடுத்ததாக, மோசேயுடைய பிரமாணத்தை தழுந்தவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே, தேவனுடைய குமாரனின் காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்தவரின் உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் சொல்லவில்லை இதை செய்யுங்கள் என்று. நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வார். நாம் யாரையும் நியாயம் தீர்க்கும்படியாய் பூமியில் அழைக்கப்படவில்லை. சகோதரி ஒரு பிள்ளையை பெற்றோர் நியாயம் தீர்க்க முடியுமா? எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ஒரு சகோதரனை நீ ஒரு கொலைக்காரனாய் கொண்டு போய் நிப்பாட்ட முடியுமா? உனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சற்று சிந்தி. எங்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு. இந்த குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் உங்களுக்கு சொல்றார். இது சபையினுடைய பங்காக இருக்கிறது. ஒவ்வொருடைய பங்கு இது. சபை என்றால் நாங்கள் தான் சபை. இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். பயமும் பக்தியும் உள்ள ஒரு ஆராதனை. எபிரேயர் 12:28 வாசிங்கள். எபிரேயர் 12:28. பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யம், என்றும் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம் ஆண்டவருடைய ராஜ்யம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பயத்தோடும் பக்தியோடும். பயம் என்றால் என்ன? கொண்டு போய் எங்களை கொலைக்காலத்திலே போடுகிறார் என்று பயம் அல்ல. நாளைக்கு நரகத்துக்கு நாங்கள் போய்விடக்கூடாது என்ற பயம்.
என்ன பக்தி என்றால் என்ன உங்களுக்கு சொன்னேன். பக்தி என்பது வேஷமாக இருக்கக்கூடாது. பக்தி என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதிபலிப்பாக காணப்பட வேண்டும். தேவன் மேல் பக்தியாக இருப்பது, ஒரு தாயையும் ஒரு தகப்பனையும் நீங்கள் நேசிக்காமல் போனால் முதலாவது கட்டளையை பிரமாணத்தை மீறீர்கள் வேதம் சொல்லுங்கள். எதற்காக நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும்? எதற்காக நாங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டும்? எங்களை பெற்றெடுத்தவர்கள், எங்களை பாலூட்டி தாளாட்டி எங்களை வளர்த்தவர்கள். அதனால் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதை பார்க்கலும் மேலான என் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே அவர் உருவாக்கினவர்கள் அவருக்கு இன்னும் அதிகமாக அவருக்கு நன்றி சொல்ல ஆவலோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும். அல்லது ஒரு ஆவல் வேண்டும். தேவ சமூகத்திலே தேவனோடு நாம் உறவாட முடியாது. ஒரு ஆவலோடு வர வேண்டும். என் அப்பாவிடத்திலே போனால் அவர் இந்த வானத்தையும் பூமியை மண்ட சராசரங்களை படைத்த 7 நட்சத்திரங்களை கையிலே ஏந்தி கொண்டிருப்போம். பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்போம். அவரிடத்திலே கேட்டால் உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கேட்பதற்கு முன்பதாகவே அவர் தெரியும். சில நேரங்களில் சில காரியங்களை அவர் தரமாட்டார். ஏன் தரமாட்டார்? பிள்ளை இடத்துல எடுத்து ஒரு ஏவுகணை கையில கொடுப்பீர்களா? அழிந்து போயிடுவார் என்று தெரியும். அதனால் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையின் ஆத்மாவுக்கு இது இழைப்பை உண்டு பண்ணும், உடைய வாழ்க்கையில் இது பிரச்சனையை உண்டு பண்ணும், உடைய வாழ்க்கையில் நீ அழிந்து போவாய் என்று தெரிகிறதுனால சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை தருவதில்லை. அல்லது எல்லாம் பூமி கடியிலே அவர் வைத்திருக்கிறார். பூமியிலிருந்து அவர் அதை எடுத்து தர அவரால் முடியும். ரோட்டில் போய் ரத்தின கண்டு எத்தனையோ கோடி ரூபாய் தர முடியும். அந்த ஒரு கோடி ரூபாய் உங்கள் ஆத்மா பாதாளத்துக்கு போகும் என்றால் அவர் அதை தரமாட்டார். அல்லது அவருக்கு முக்கியம் உடைய ஆத்மா. அல்லது அதனால்தான் சில வேளைகளிலே நாம் ஜெபித்து கேட்பது நமக்கு கிடைப்பதில்லை. அல்லது அப்படின்னா ஆண்டவர் தர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதை சின்ன செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு எந்த தீமையும் வராதென்றால் நிச்சயமாக ஆண்டவர் தருவார். உன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தீமையான காரியத்தை என்னுடைய கையிலே கொடுப்பாயா? கொடுக்க மாட்டான். ஏன்னா அந்த பூமியிலே அவன் வாழ வேண்டும், அவன் ஜீவிக்க வேண்டும், அவன் படிக்க வேண்டும், நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். அதே வண்ணமாகவே ஆண்டவரும் உங்களுக்கு சில காரியங்களை தராமல் இருக்கிறார். ஏனென்றால் 29வது வசனம் சொல்கிறது, தேவன் பட்சிக்கின்ற அக்கினியாயிருக்கிறார். அல்லது உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். எந்த சத்துருவும் உங்களை தொட விடாதபடி அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட அழிவுகள் உங்களை நெருங்கி வந்தாலும் அதை அழிக்கத்துக்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். சீசர்களை கடலிலே போகும்படி கட்டளையிட்டவர் அவர். படகு வலிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளை அவர் காண்கிறார். அவர்தான் சொன்னார் போகும்படியா. அதே விதமாக இங்கே சில வேளைகளிலே உங்களுடைய பிள்ளைகளை சில இடங்களுக்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள், போய் வா மகனே. ஆனால் நீங்கள் பதற்றத்தோடு காட்டிருப்பீர்கள். ஒரு ஆபத்து பிள்ளைகளை என்று சொல்லும் பொழுது உடனடியாக ஓடி போகிறீர்கள். ஏன்? உங்களுக்கு எவ்வளவு நீர் இருக்கும் போது உங்களை உருவாக்கினவர், உங்களை படைத்தவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உங்களை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லு. என்ன காரியம் வந்தாலும் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அதை பட்சித்து கூட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவரை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க வேண்டும். இதைத்தான் அவர் விரும்புகிறார். அடுத்ததாக ஜெபித்தல். எபேசியர் 6:18. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு. எந்த சமயம்? எந்த சமயம்? ஒரு பிரச்சனையான சமயமா? ஒரு ஆபத்து வருகிற சமயமா? இல்லைன்னா எந்த ஒரு சமயம் உங்களுக்கு இருக்கிறது இந்த வேலையில என்னை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறதோ நாம் அதை செய்வதில்லை.
நாங்கள் அந்த சமயத்தில் வேறு ஏதோ ஒரு காரியத்தை செய்து நம்முடைய மூளையினாலே அதை ஜெயிக்க பார்க்கிறோம். தவறு சகோதர சகோதரி. ஒரு சபையிலே ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் வரும் பொழுது, உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது, நீங்கள் எந்த சமயம் அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டு போய் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலை? முன்னேற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர் பயந்து கொண்டிருந்தார்கள். உலகத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்பதாகவே ஆண்டவராக இயேசு ஜெபிக்கார். ஏன்னா பிள்ளைகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அங்க பெற்றோராக இருக்கின்ற ஆண்டவராக இயேசுக்கு தெரிந்தது போல உங்களுக்கும் அவர் அறிவிப்பார். அதற்காக நான் பல வசனங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாதுகாப்போடு காலை வேளையில் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரை இந்த நாளிலே வருகிற காரியத்தை இந்த பரமண்டலத்திலே பிதாவே என்ற அந்த ஜெபத்தை பாருங்க. சோதனைக்கு உட்படுத்தாதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்கள். நீ காலையில ஜெபித்திருக்கிறீர்களா? இயேசு ஜெபித்தார் மலையிலே போய். தன்னுடைய சீடர்கள் சோதனையில் அகப்பட போகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார். அக்கறைக்கு போய் ஆக வேண்டும். ஏன்னா அக்கறையிலே பல காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அக்கறையிலே சென்று அனைவரை விடுதலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அக்கறையிலே அங்கே போய் பல காரியங்களை செய்ய வேண்டிய, பலரை விடுதலையாக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் ராமன் ஜெபித்தார். அவர்கள் எப்படியாவது அக்கறைக்கு சேர வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர் ஒரு காரியம் செய்யவில்லை. அந்த எதிர் நோக்கி அவர்கள் வலித்துக் கொண்டிருந்தார்கள். திரும்ப பின்வாங்கி போயிருந்தார்கள் என்றால் அவர்கள் தோத்து போயிருப்பார்கள். நடக்க வேண்டிய வேலை முடிந்திருக்காங்க. அவர்கள் முன்னோக்கி ஜெபித்து அவர்கள் வலித்துக் கொண்டிருந்தார்கள். முன்னோக்கி போக வேண்டும். தோல்வியை கண்டு பின்னோக்கி போகக்கூடாது, முன்னோக்கி போக வேண்டும். அங்கே முன்னோக்கி போகும் நான் விடையிலே ஆண்டவராகிய தேவன் அங்கே கடலில் நடந்து வந்தார். உடனே அவர்கள் பயப்பட்டார்கள். பிசாசு பயப்பட்டார்கள். அவர் சொன்னார், பிள்ளைகளே நான் தான், பயப்படாதீர்கள். காற்றையும் கடலையும் அதட்டினார். படகில் ஏறினார். காற்றையும் கடலும் அமைதலாயிற்று. ஹல்லேலூயா. சிந்தித்துப்பா. ஒருவேளை நீ தனிமையா இருக்கிறது போல உனக்கு தோன்றலாம். நான் தான் தனியாக படகை வைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கேன். வாழ்க்கையில் படகிலே நான் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு யாரும் உதவி இல்லையே, என்னால் முன்னேற முடியவில்லையே, போராட்டமான ஒரு சூழல் இருக்கிறதே. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருந்தார். வடிவா ஒவ்வொரு வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு. நானே முன்னேற முடியும். ஏனென்றால் என்னை அனுப்பினவர் இயேசு அல்லவா, என்னை ரட்சித்தவர் இயேசு அல்லவா. நான் நிச்சயமாக இதில் வெற்றி பெற முடியும், நிச்சயமாக நான் அக்கறைக்கு போய்விட முடியும் என்று மன உறுதியோடு. சகல பரிசுத்தவான்கள் யார்? நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். சபை செய்ய வேண்டிய காரியம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். உன்னுடைய சபையில் உள்ள மக்களுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டிய சபை செய்ய வேண்டிய வேலை. சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களை, இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாசம் மட்டும் ஜெபித்தால் போதும், அம்மா அப்பா ஜெபித்தால் போதும் என்ற அல்ல கருத்து. பிள்ளைகளாகிய நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? சபையின் பங்காக இருக்கிறபடினாலே நாம் விழிப்புள்ளவர்களாக நாங்கள் ஜெபித்து மற்றவர்களை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது சபை செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 12 வாசிப்போம். அப்போஸ்தலர் 12. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டார். யார்? அப்போஸ்தலர். எப்படிப்பட்ட அப்போஸ்தலர்? இயேசு நடந்தபோது கடலிலே நடந்து வந்த அப்போஸ்தலர். பிசாசுகள் எல்லாம் நடுங்கத்தக்கதாக அவருடைய உருமால்கள் அவருடைய உடுப்புகளை போட்ட போது சுகமாய் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த
அவனும் சபையிலே ஒரு அங்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலன் அமைத்தால் போதும் விசுவாசி. அப்பா அம்மா மாட்டுப்பட்டு நல்லது, சந்தோஷம் உள்ளுக்கு இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு நாம ஃப்ரீயா இருக்கலாம். ஹல்லேலூயா. பாடுகளை கடந்து செல்லும் போது சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கிறான். சபையார் என்ன செய்தார்? சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. எபிரேயரில் சொல்லப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார்கள். பயம் பக்தி உள்ள ஒரு ஆராதனை செய்தார்கள், ஜெபித்தார்கள். ஒரு சகோதரனுக்கு சபையிலே ஒரு சகோதரிக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை. அவள் சிறையிலே பிடிக்கப்பட்டிருக்கிறாள். சத்ருவின் வல்லமையால் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். இல்லைன்னு சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களிலே பிடிக்கப்பட்டிருக்கிறாள், கட்டப்பட்டிருக்கிறாள், விடுதலை இல்லாமல் தவிக்கிறாள். இல்லைன்னா ஒரு சகோதரன் அப்படியாய் தவிக்கிறாள். ஊக்கத்தோடு சபையார் ஜெபம் பண்ணினார். அங்கே என்ன நடந்தது? சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டு போயிட்டு, ஹல்லேலூயா, ராத்திரியிலே தூதன் இறங்கி அங்கே யாருக்கும் தெரியாமல் கூட்டிக் கொண்டு வந்து சபையிலே சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னை சிறைப்பட்டு போன சபைக்கு வராமல் இருக்கின்ற சகோதர சகோதரிக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ண? அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான், சபை கூடுதலை விட்டு விட்டு இருக்கிறார். நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஊக்கத்தோடு மன உறுதியோடு எப்படியாயும் என் தேவன் கொண்டு வருவார், எப்படியாவது சகோதரனை மீட்டுக் கொள்வார், எப்படியாவது சகோதரி என்னிடத்திலே வருவார், என் தாய் என்னிடத்திலே வருவார், என் பிள்ளைகள் என்னிடத்திலே வருவார் என்ற ஒரு ஊக்கத்தோடு ஜெபித்தீர்கள் என்றால் தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு பேதுருவை விடுதலையாக்குவது உண்மையா? அன்றைக்கு காற்றிலையும் கடலிலும் போய்கொண்டிருந்தவனை முன்னோக்கி போய்வதற்கு உதவி செய்தது உண்மையா? இந்த வேதம் சொல்லுகிற சத்தியம் உண்மையானா? நீங்கள் மன உறுதியோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் வைத்தவராயிருக்கிறார். நாலாவது கொடுத்தல். இது கொஞ்சம் கஷ்டமான பிரசங்கம் எனக்கு. ஹல்லேலூயா. சபை செய்ய வேண்டிய சபையின் பங்கு என்று சொல்லப்பட்டது. அதனாலே நான் வாசித்து தான் ஆக வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா சபைக்கு அளித்த ஒரு கிருபையை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில், கவனமாக கவனிங்க, மிகுந்த உபத்திரம் இதனாலே ஒரு சோதிக்கப்படுறாங்க. மிகுந்த உபத்திரம்னா மனமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எல்லா பக்கத்தினாலும் ஒரு சோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும், கொடிய தரித்திரர்கள், கொடிய தரித்திரம், அப்படிப்பட்ட தரித்திரம் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. கொடிய தரித்திரம், வேத வசனத்தை கொடிய தரித்திரர்கள் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. வீட்டையை வாசிச்சு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு ஒரு பிரசங்க நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இன்டர்பிரேட் இருந்தது இல்லை. நல்லபடியாக தெளிவாடு. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரம் சொல்லுவோம், தரித்திரமாக இருக்குது, தரித்திரமாக இருக்குது, தரித்திரமாக தான் இருந்தாங்க அவங்க, கொடிய தரித்திரத்தில். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் சந்தோஷம் அப்படின்னு இல்லைன்னா போடாது. இது காணிக்கணும், காணிக்கோ தசமாக தயவு செய்து போடுவாங்க. சந்தோஷமாக போடுறேன்னா மாத்திரம்தான் இதை போட்டு அதை அங்கீகரிக்கும். இல்லைன்னா அது காயின் காணிக்க மாதிரி ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டேன். அதை போட்டதுனால ஒரு நஷ்டமே தவிர ஒரு அதனால 10 மடங்கு வரணும்னா நான் சொல்ல மாட்டேன், வரவே வராது. ஹல்லேலூயா. லொத்தரம் கிடையாது, ஒன்றை போட்டால் 10 வரும். ஹல்லேலூயா. ஆனால் பண்ண அன்பானதை வச்சிருக்கேன். மனப்பூர்வம் எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு மனப்பூர்வம் ஆயிடுது. அதுதான் நம்மளுக்கு ஆசை. ஆமாம். அடுத்து கடந்த கீழ்ப்படிந்து நடத்த எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல்மன சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோടെ அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நடத்துவர் சரியா அவருக்கு தான் கீழ்ப்படி. கிறிஸ்து தலையாயிருக்கிறார், கணவன் தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உங்களை நடத்துகிறவர்கள் உத்தமமாயிருந்தால் அவர்களுக்கு கீழ்ப்படுத்த. ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான். உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருந்தால் அவர் என்ன செய்வார்? அது சரியான ஆளை தான் வச்சிருப்பார். நீங்களே ஒரு வேலைக்காரனை சரியான ஆளை வைக்க மாட்டீங்க. என்னெல்லாம் வேலைக்கு சேர்த்து கொள்ளிங்கன்னா செய்ய மாட்டேன். ஒரு நாள் இப்படி தான் எனக்கு சரியான கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன ஒரு சாட்சி. அப்போ நான் சரி என்று சொல்லி ஒரு கழுவுற வேலை தாரன்னு சொன்னாங்க. சரியான கஷ்டமான சூழ்நிலை. சரி என்று சொல்லி ரேமாத்தூசன் கோல்மில்லியாக வேலைக்கு வர சொல்லியாச்சு. அதிகாலையில் எழுப்பி வலிக்கிட்டு கொண்டு ஒரு நானும் போனது இல்லையா தெரிய மாட்டேது அப்படி கடவுள் வீட்டை கடைக்கு பழக்கிறது. சரி என்று சொல்லி அங்கே போயிட்டேன். கவர்மெண்டாக சாட்சியோடு கூட சொல்ல முடியும். அவங்க பேர் சொல்ல கேட்டுப்பாங்க. அப்போ சரின்னு அங்கே போயிட்டு சரின்னு அவர் சொன்னார் 30 நம்ம உடுப்பு தந்தார் போட்டுக்கிட்டு வாங்குவோம்னு சொல்லி நானும் என்ன உடுப்புலாம் போட்டுக்கொண்டு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு அவர் சொன்னார் மிஷினோட தெரியுமாட்டேன். நான் இது வரைக்கும் ஓடுனில் கார் ஓடிப்பேன். அவர் சொன்னார் இந்த 30 பிடிச்சி இந்த கடையை கலவுங்கன்னு சொல்லி என்ன விட்டேன். எனக்கு வடிவாக கலவு சரி இந்த மிஷினை கொஞ்சம் ஓடுங்க போய் அதை நினச்சிட்டு ஒரு பக்கத்தில். அவர் சொன்னார் அண்ணன் நான் உங்களுக்கு 1 மாத சம்பளம் தான் தயவு செய்து வீட்டை இருக்கும். என்னென்னா உங்களை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடுன நேரம் கொஞ்சம் காசு கஷ்டமாக போனேன். போன பொழுது சொன்னார் தாரன்னு சொல்லிட்டு அவர் உடனே நான் சரி அண்ணன் தயவு செய்து 2 நாள் டைம் கொடுக்க நான் பழகிடுவேன். அண்ணன் கூப்பிட்றேன் அண்ணன் நீங்கள் போயிருங்க உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்களுக்கு இந்த வேலை சரி வராது வேறு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்தேன்னா சரின்னு சொல்லிப்பட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த மனுஷன் சொன்னதுபடி 1 மாத சம்பளம் போட்டு விட்டேன் லோன் எனக்கு. நான் எவ்வளோ உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் பேரதே இல்லை, 1 மாதத்துக்கெல்லாம் கூட பேரதே இல்லை. 1 மாத சம்பளம் போட்டு விட்டேன். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அவருக்காக ஜெபித்தது என்னுடைய உள்ளத்தில் அவருடைய பேர் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் அப்படி அன்பான ஜெபிச்சோம் பாருங்கள். அதில் கற்றுக்கு 20 பாராட்டினாரா இல்லையா? பாராட்ட கத்தெல்லாம் கழித்து போட்டுவிட்டேன். ஆமாம். என்ன முதலே கத்தை போட்டுலாம் கொண்டையெல்லாம் கொடுத்துட்டு நிரப்பிட்டேன். நிரப்பி தான் போனேன் வேலைக்கு. ஹல்லேலூயா. யார் சொன்னேன் அண்ணா வேறு யார் நல்ல வேலை தமிழ் அடிக்கிறாட்டி இது வரைக்கும் ஒரு அடிக்க. ஆமாம். அதாவது அன்பான தேவச்சனமே நாங்கள் கத்தருக்குள்ள சில நேரங்களில் பாருங்க என்ன வச்சுருக்க முடியாது. முடிஞ்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தாரா? இல்லை, முடியாது. கத்தராக்கி தேவன் கூட நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் எவ்வளோ காரியங்களுக்கு ஏன் என்றால் அவர் தகப்பன். ஹல்லேலூயா. அவர் தகப்பனாக அவர் இருக்கிற அப்படின்னாலே ஒரு பிள்ளைய நீங்கள் கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் இல்லாத பிள்ளைய வச்சு விட்டை வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்க. அவரும் அப்படிதான் எப்படி ஒரு தகப்பன். அப்போ நாம் அவர் எங்களை ஒரு வேலைக்கு வைத்திருக்கிறார் என்றால் எல்லாம் பர்ஃபெக்டாகி என்னை அவர் வேலைக்கு வைக்கிறார். சரி இவன் எப்படியாவது திருந்திருவான்னு வச்சிருக்கார். ட்ரை பண்ணி உலகம் பண்ணால் உடனே அனுப்பிடுவான். ஹல்லேலூயா. போகையில் முடிஞ்சிருக்கும். ஆமாம். ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் சகோதரன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உத்தரவாதமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவை இதை செய்ய முடியாத நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு சகோதரனுக்காக உங்களை ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஊக்கமாக ஜெபிங்க. அவருடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. அதான் நீதிமானுக்காக செய்யும் வேண்டுதல். ஹல்லேலூயா. அவன் நீதிமான் கர்த்தரால் மீட்கப்பட்டான். அவன் பின்வாங்கி போகக்கூடாது. அவனுக்காக நான் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது சபையின் பங்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது 6வதாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:36. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். யார் சொல்றது? இயேசு சொல்றார். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்.
அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். இது நோர்வேல இல்லை. எல்லாரும் வஸ்திரத்தோடு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் வீடு வாசல் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இது வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு வஸ்திரம் போட்டு அடுத்த வசனம் இல்லை, அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நோயாளிகள் இருக்கிறார், ஒரு தேவையோடு உள்ளவர்கள் இருக்கிறார். ஒரு வருத்தமாக படுத்திருக்கார், அவர் சமைச்சு சாப்பிட முடியல. சரி, ஒரு ஆகாரத்தை ஆக்கி கொண்டு போய் அவருடைய கரத்தில் கொடுத்து அவரை விசாரித்துட்டு வந்தார். நீங்கள் இயேசுவுக்கு அதை செய்தீர்கள் அவர் சொன்னார். விசாரித்த முக்கியமாக இருக்கிற. சரி, அது இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஒரு ஆத்மா அவர்கள் தொய்ந்து போயிருக்கிறார். அவரை போய் விசாரித்து, எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன அவரை போய் தன்னை பிரச்சனையை சொல்வார். நீங்கள் அவருக்கு ஊக்கமாக செபித்தலும் ஒரு விசாரித்தலாம். அல்லது ஒருவர் நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னா அது சகோதர ஐக்கியம். அது ஒரு ஆண்டவருடைய தேவனுடைய காரியமும் அல்ல. அல்லது ஆனால் அப்படினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நாங்கள் என்ன செய்ய விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லது நீங்கள் எதை செய்தீர்களோ அந்த சிறியரில் ஒருவர் ஆகிய, சிறியர் என்றால் யார்? இலங்கையில் ஒரு நேர சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறவர்கள் தான் சிறியர். ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பவர்கள் அனைவரும் அவர்கள் தான் சிறியர். சாப்பாட்டோடு இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு சரி, ஆண்டவர் ஒருபோது சொல்கிற பயம் இல்லாமல் இருக்கிறார்களே. ஒருவேளை உடுப்பு போடுவதற்கு, அடுத்த நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு, அவருக்கு ஒரு புத்தகம் வாங்குவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை நாம் விசாரிக்க வேண்டியதாக இருக்கிறோம். இங்கே இருக்கிறவர்களை என்ன காரியத்தை விசாரிக்க வேண்டும் என்றால், ஒருவேளை நோயாக இருப்பார்கள், ஒருவேளை மனவேதனையில் இருப்பார்கள், சபையிலே அவர்கள் கூடி ஆராதிக்க முடியாமல் சோர்ந்து போயிருப்பார்கள். இவர்களை நீங்கள் விசாரிக்க வேண்டும். அல்லது எத்தனை பேர் இந்த சபையின் பங்கை நீங்கள் செய்வீர்கள்? சபையிலே இது பங்காக இருக்கிறது. அல்லது இப்போ நாங்கள் விசாரிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். பிலிப்பு 4:10-11 வாசித்து கொள்வோம். சில காரியங்களை இன்னும் ஒரே ஒரு வாசனம் நாங்கள் வாசித்து கத்தர்களாய் இந்த நேரத்திலே கடற்சில கத்து நமக்கு கிருபை செய்வாரா. பிலிப்பியர் 4:10-11. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலர்ந்தபடியினாலே, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் மறுபடியும் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருக்குள் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஊழியக்காரன் பவுலடிகள் சொல்லுகிறார். பவுலடிகளை அவர் எத்தனையோ பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறார். அவரை அடித்து, எப்படி இருக்கிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை போகிறது என்று அந்த ஊழியக்காரனை விசாரிக்க வாசம் ரெண்டு சொல்றதை விட, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் பாடுகளில் போகிறதா தெரியுது, கஷ்டமாக போகிறதா தெரியுது, நான் உங்களுக்கு ஊக்கமாக செபிக்கிறேன், கவலைப்படாது, என்னை மறுபடியும் ஒருவரை இதுவரை நீங்கள் அப்படி விசாரிக்காமல் இருப்பீர்கள். சபையின் பங்காக இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு விசாரிங்க, ஒருவருக்கு ஒரு ஊக்கமாக செபிங்க. கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்புடனும் ஒற்றுமையுடன் இருந்த 1 யோவான் 4:11 வாசகம். அன்பு மாத்திரமல்ல, ஒற்றுமையோடு இருக்கணும். அன்பு சொல்கிறேன் அந்த சிங்கப்பூரில் சொன்னேன், அந்த கதை சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, வாசிங்க. 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். அன்பு கூறுவது கடன். நீ ஒருவருக்கு அன்பு கூறலைன்னா அந்த கடனை தீர்க்கவே கடன்காரனா எப்படி பரவத்துக்கு போக முடியும். இவங்க எல்லாரும் நினைக்கிறது பேங்க்ல கடன் தான் போயிடலாம். பேங்க்ல கடன் தான் அப்போ நான் கூட வித்து எடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கடன் இருக்கு, இது எப்போ தீர்ப்பீங்க? பரவத்துக்கு போய் தீர்க்கவே மாட்டேங்க. அன்பு கூறுவது கடன். ஒரு அன்பு அல்ல ஏன்னா வருஷம் வடிவாய் சொல்லுகிறது, வடிவாய் வாசிக்குங்கள். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார்.
அவருடைய அன்பும் நமக்கு புரிஞ்சு பாருங்க. கவனம், தேவனை ஒருவரும் ஒரு காலம் பார்த்ததில்லை, ஆனால் வேதம் சொல்கிறது கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதை, தேவன் உங்களுக்கு நிலைத்திருக்கானே தான் கண்டுபிடிக்கும். நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அன்பு கூறாட்டோ இல்லை, அவர் நிலைத்தில்லை. உங்களுக்கு ஒருவர் உங்களுக்கு அன்பில்லை என்றால் உங்களுக்குள்ளே தேவன் நிலைக்கவில்லை, நிலைத்திருக்கவில்லை. இது சபையின் பங்காக. ஹலோ, அவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்புகிறார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அவர்கள் பார்த்தார்கள், இயேசு யோவான் பார்த்தார், இயேசுவோடு நடந்தார். அவன் அன்புள்ள ஒரு சீசன் ஆயிருந்தான். இயேசுடைய அவ்வளவு அன்பு. அவனை தான் ஆண்டவராக தேவன் தன்னுடைய தாய்க்கு பிள்ளையாக ஒப்புக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ற அவ்வளவு அன்புள்ளவனாக இருந்தான். பெரிய பெரிய காரியங்கள் செய்தை பார்க்கிறோம். அன்பாயிருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தினது மாதிரி வேறு யாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. அன்பை குறித்து எழுதின சீதன் என்றால் அதிகமாக யோவான் அப்போஸ்தலன். அவரை கொண்டு போய் பத்மாதீவிலே வைத்து உலகத்தில் வரப்போற அத்தனை காரியங்களையும் வெளிப்படுத்தினார். ஏன்? அவர் சகோதரர்களே அன்புள்ளவராக இருந்தார். கொஞ்சம் சொல்லிட்டா போகும், அன்பே போச்சு. பாடைகளை அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பாட்டு முடிச்சா ஒரு பிரதானம். தேவன் 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 எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை நாம் அறியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். நாங்கள் அப்படி இருக்கோம். திருப்பி பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் பானா போட்டு சேர்த்திருக்கேன். சொல்லட்டும், நாங்கள் ஏதோ அவராக இருக்கிறோம். பானாவுக்கு பின்னால் வேற வசனத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் செய்யவர்களாக இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவரில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். புரியுதா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இவ்வுலகத்திலே எப்படி பிதாவின் பக்கத்தில் வலது பக்கத்தில் இருந்துகொண்டு அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரோ அதே விதமாக தான் நாம் இன்றைக்கு இந்த சபையிலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நியாயத்து நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் விவரத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிற அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. பயப்படுறியா? சவரனை கண்டு பயப்படுறியா? நீ அன்பில் பூரணப்படவே. ஹல்லேலூயா. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தரும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிற அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். யார் முந்தி அன்பு கூறுவோம்? யார் முந்தி அன்பு கூறுகிறீர்களோ ஒருவரிடத்திலே அவருக்குள்ளே பேசுகிறார். ஹல்லேலூயா. 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 முந்தி அன்பு கூர்ந்தார். நான் அவர் அன்பு கூறட்டும், நான் கொஞ்சம் லேட்டாக அன்பு கூறுறேன்னு சொன்னால் அது கிறிஸ்துவுடைய அன்பு. நீங்கள் முந்தி அன்பு கூறுவதாக இருக்க வேண்டும். இது சபையின் பங்காக இருக்க. ஹல்லேலூயா. ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற கடவுள வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சபையானது செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. கடைசியாக நாங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது.
இதை நீங்கள் தியானித்து உங்களுடைய வாழ்க்கையில இதை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிறீர்கள், அவருடைய சரீரமாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அவரை போல இருப்பதுதான் அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. நான் ஒரு மாதிரி சரீரம் ஒரு மாதிரி நடக்க முடியவே முடியாது. சரீரமும் என்னோடு சேர்ந்து வந்தால் தான் நான் நடந்து போகலாம். ஹல்லேலூயா. அதே போலவே திருச்சபையானது கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறது. அதிலே நாம் பார்த்தோம், சபை கூடி வருதல், பயமும் பக்தி உள்ள ஒரு ஆராதனை, ஜெபித்தல், கொடுத்தல், கீழ்ப்படிந்து நடத்தல், விசாரித்தல், அன்புடன் ஒற்றுமையுடன் இருத்தல் என்பதை பார்த்தோம். ஹல்லேலூயா. சுவிசேஷம் கூறப்பட அப்போஸ்தலர் 8:1-4 வாசிக்கிறோம். 1-4 வரைக்கும் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. Glory to Jesus. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தோவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஒரு மரணம் நடந்தது, கிறிஸ்துவானுடைய மரணம் நடந்தது. அங்கு மிகுந்த உபத்திரம் சபைக்கு உண்டாயிற்று. ஆனால் உபத்திரம் வந்தோடனே அவர் வீட்டுக்கு போய் படுத்து கிடக்க. உபத்திரத்தின் மத்தியில் சிதறி இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அங்கே ஒருவன் மரிக்கின்றான், இன்னொருவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். கிறிஸ்தோவான் மரிக்கிறான், சவுல் உயிர்ப்பிக்கப்பட்டு பவுலாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. ஒருவருடைய மரணம் அநேகருக்கு ஆறுதலாய் மாறிச்சு. கொலை செய்த கொலைகாரன் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் அநேகருக்கு சாட்சியாய் மாறி இன்றைக்கு இந்த வேதத்திலே இடம் பிடிக்க எடுத்த சவுல் பவுலாய் மாறினான். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நெருக்கப்படும் பொழுதுதான் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். ஆறுதலாக இருந்து ஆறாவது கேட்டால் சுவிசேஷம் சொல்றதை பிரயோசனம். இயேசுவின் நாமத்தை சொல்ல அவன் நடுங்கும் பொழுதுதான் அங்கே சுவிசேஷம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் நடுங்கும். ஹல்லேலூயா. இது நம்முடைய சபையின் பங்காக இருக்கிறது. 1 பேதுரு 3:15 வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் சபையின் பங்கை நாம் அறிந்து கொண்டு நாங்கள் இதிலே செயல்படும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிகள் 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களை பரிசுத்த பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் என்று சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் இன்னைக்கு நாங்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசுவை கூறுகிறோம், எப்படி நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் சபையின் பங்குபடியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு இதை எடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை glory to Jesus. முதலாவது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இதயத்திலே நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். பரிசுத்த பண்ணுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்தீர்கள்? ஒரு மனிதன் மேலா, ஒரு தேவன் மேலா? உங்களுக்குள்ள எப்படிப்பட்டதான நம்பிக்கை இருக்கிறது? எப்படிப்பட்டதான விசுவாசம் இருக்கிறது? எப்படிப்பட்டதான பலன் உங்களுக்கு இருக்கிறது? நீங்கள் சபை கூடி வருகிறீர்களா? பயமும் பக்தியும் உள்ள ஆராதனை செய்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? கொடுக்கிறீர்களா? கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? விசாரிக்கிறீர்களா? அன்புடன் ஒற்றுமையுடன் இருக்கிறீர்களா? அந்த நம்பிக்கையை குறித்து. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து, நான் எப்படிப்பட்டவனாக, கிறிஸ்துவ எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே அப்படிப்பட்டதான ஆறுதல் இருக்கிறது, அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் இருக்கிறது. நான் எப்படிப்பட்டவனாக நான் வாழ்கிறேன், என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன். அந்த நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க. எழுந்து நிற்போம்.
ரெண்டு காரியங்களை நாளிலே நான் பார்த்தேன். இவர்களிலே சென்று இந்த செய்தியானது வெப்சைட்லே, எங்களுடைய பேக்கப் சைட்லேயே போகிறது. வெரி ஐவென்டிக்கல் சர்ச் ஆஃப் காட் இந்த சைட்லேயே போய் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் மீண்டும் ஒரு விசை சென்று வேதத்தை எடுத்து வைத்து ஆராய்ந்து உங்களை நிதானித்து நீங்கள் பார்த்து நியாயம் தீர்க்கப்படாமல் நித்திய ராஜ்யத்திற்கு போவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சபையின் பங்காக இருக்கிறது. இந்த பங்கை நீங்கள் கட்டாயம் செய்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவன் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட அப்பா உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறபடினால் தான் உங்களோட அவர் பேசுகிறார். நேசிக்காத இந்த தகப்பனும் தாயும் பிள்ளைகளோடு பேசுவார். அவர் நேசிக்கிறபடியா முன்பு உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நீங்களும் ஒருவர் முன்பு அன்பு கூற வேண்டும் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அன்புக்கு பயம் இல்லை. அன்பு ஒருபோதும் பயப்படாது. அது தன்னை புகழாது உருமாப்பாயிராது. சகலதையும் சாங்கும், சகலதையும் சகிக்கும், சகலதையும் நம்பும். அதான் ஹல்லேலூயா. அதான் அன்பு. அந்த அன்பு உங்களுக்குள்ளே வரும்படியா தேவன் விரும்புகிறார். சபையின் பங்காக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி சோத்தரி. கேட்ட வசனத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோத்தரி. நான் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள நடக்கை நடக்கும். நான் மற்றவருக்கு சாட்சிகளாயிருக்கேன். உனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கிறதே என்று உன்னிடத்தில் விசாரித்தை கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடு வணக்கத்தோடு நீ ஆயுத்தமாயிருக்க வேண்டும் என்று வேதம். சோத்திரம் சோத்திரம் கொஞ்சம் சோத்திரம் பண்ணு. உங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். ஆண்டவராகிய தேவன் உங்களை விடுதலை செய்யும்படியாகவே இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்யும்படியாய், நோயிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்யும்படியாய், கட்டிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்யும்படியாய் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். என்றைக்கும் அவர் நன்மை செய்ய வந்திருக்கிறார். உங்கள் மத்தியிலே நன்மை செய்யும்படியாய் அவர் வந்திருக்கிறார். உங்களை விடுதலை செய்யும்படியாய் வந்திருக்கிறார். அவருடைய சரீரம் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது அவருக்கு புரியவில்லை. அவருடைய சரீரம் ஆரோக்கியமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கும்படியாய் விரும்புகிறார். அவருடைய நதி போகிற இடம் எங்கும் ஆரோக்கியம் உண்டாகும். அந்த ஜீவ நதி புறப்படுகிற எங்கும் அங்கே ஆரோக்கியம் உண்டாகும். அவருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும்படியாக இவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சோத்திரிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும். விடுதலை கண்களை மூடி ஒருத்தர் பார்க்க வேண்டாம். இந்த வேளை நீங்கள் சோத்திரிங்க. ஆண்டவரை நோக்கி சோத்திரிங்க. ஒரு விடுதலை உங்களுக்கு வேண்டும். உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அவருடைய சரீரம் ஆரோக்கியமாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரீரமானது ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும்படி விரும்புகிறார். ஒரு நோயோடு கூட நீங்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார். ஒரு கை கூட தன் செயல் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கால் கூட செயல் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார். உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நரம்புகளும் வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய இருக்கிற எல்லாம் இயங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்றாவது சும்மா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். தன் 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 வேலையை அந்த சரீரமானது செய்யும்படியாக சபையின் பங்கதுவாக இருக்கிறது என்று அவர் விரும்புகிறார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னபொழுது கண்கள் கொள்ளாக்கப்பட்டு உலகத்தை பார்க்க முடியாமல், இயேசு யார் என்று சொல்ல முடியாமல், இயேசு யார் என்று பார்க்க முடியாமல் இருந்த அந்த மகன், இயேசுவே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே, அவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் கண்கள் பார்வை அடையும்படி செய்யும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் கண்களுக்கு ஒளியை கொடுத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தர வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளை அகற்றவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளை அகற்றவர் விரும்புகிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களிடத்திலே முதல் அன்பு கூர்ந்தபடினாலே நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அன்புள்ளவர் அன்பு திரளான பாவத்தை மூடும். மற்றவன் பாவம் செய்தால் கூட அந்த அன்பு அவனுக்கு இருக்கும் என்றால் அதை அவர் மூடுவான். அவர் காட்டிக் கொடுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்றுதான் சொன்னார் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ மனுஷனுக்கும் ராஜாவுக்கும் மேன்மை. ஏன் அவனை கொண்டு போய் ஏதாவது செய்து அவனை அழிக்க வேண்டும் என்பது ராஜாவுடைய திட்டமாயிருக்கிறது.
ஆனால் காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு. நாங்கள் மேன்மையுள்ளவர்களாக இருப்போம், கர்த்தரை போல் இருப்போம் என்றால் காரியங்களை மறைத்து அவர்களுக்கு புத்தி சொல்லி நாளானது சமீபமாக இருக்கிறது, சபை கூடுதலை நீ விட்டு விடாதே என்று அருகில் சென்று தனித்து அவர்களோடு பேசி புத்தி சொல்ல வேண்டும். 10 பேருக்கு சொல்லி போட்டு போய் புத்தி சொல்வதல்ல, அது அன்பல்ல. சபையானது அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு அப்படித்தான் இருந்தார். பெஸ்தா குளத்தருகிலே போன பொழுது கூட 38 ஆண்டுகள் அவன் கட்டப்பட்டு அவன் அங்கே இறங்கி அந்த தண்ணியிலே அவன் இறங்கி விட முடியாதபடி அவன் அங்கே இருந்ததான வேளையிலே அருகில் சென்று அவனை தூக்கி எடுத்து அவனை குணமாக்கி அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருகில் சென்றார் அவன். ஒருவேளை சகோதரன் கட்டப்பட்டிருக்கலாம், அருகில் சென்று அவனை கட்டி அவிட்டுவிடு, அவருடைய வேதனையிலிருந்து அவனுக்கு விடுதலை வாங்கிக் கொடு. பரிசுத்தவான்களுக்காக செய்யும் வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனே, இந்த வார்த்தைகளை நீர் அனுப்பி எங்களை குணப்படுத்துவீர்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையிலே வாழ ஜீவிக்க உன்னுடைய வல்லமையினாலே நிரப்பி ஆசீர்வதித்தார். கேட்கிற யாவரும் பலனடைவார்களாக, கேட்கிற யாவரும் விடுதலை பெறுவார்களாக, கேட்கிற யாவரும் சமாதானமாய் இருப்பார்களாக, கேட்கிற யாவரும் ஆண்டவரை உம்மை போல் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை.